வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நாம் தமிழர் கட்சி பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் சொல்லியிருந்த சூழலில் தனித்து தான் இந்த முறையும் போட்டி அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிறார். அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இதெல்லாம் தற்காலிக தோல்வி, நிரந்தர வெற்றி தான் நம்முடைய இலக்கு அப்படின்றார். நிரந்தர வெற்றி ஒருபுறம்னாலும் தற்காலிக வெற்றிக்காக நிரந்தரமாக தோற்க தயார் இல்லை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுகிறார். இப்போது சீமான் தனித்து நிற்பது பலனை கொடுக்குமா? யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? அது ஒரு புறம் இருக்கிறப்போ தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிருக்கு அப்படின்ற கேள்விக்கு விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை, அது இன்னொரு நபர் அறிவித்தது அப்படின்னு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் சொல்கிறார். அதே நேரத்தில் திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளாக ஓரணியில் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்றாரு. அப்போ இன்னும் தாவேகாவுக்கான அழைப்பை பாஜக வைத்திருக்கிறதா? ரெண்டு கட்சிகளுமே பாஜகவுடனான அந்த உறவு கூட்டணி இல்லை அப்படின்னுது. ஆனால் பாஜக சமிக்கை கொடுக்கிறது. எல்லாவற்றையும் விவாதிக்க இருக்கிறோம். தனித்து போட்டியை உறுதி செய்த சீமான் சாதகம் யாருக்கு, பாதகம் யாருக்கு அப்படின்னு நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கிலிருந்து தாவேகா கூட்டணி கட்சியிலிருந்து திரு முஸ்தபா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். முதல்ல திரு ராஜகம்பீரன், சீமான் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட், ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆனால் அந்த கட்சிக்கான வேல்யூ ரொம்ப அதிகரிச்சிடும். நம்ம 2009 தேர்தலில் விஜயகாந்திக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தது அப்படி. அப்போ நாம் தமிழர் இந்த முறை கூட்டணிக்கு போகும் அப்படின்னு பலராலும் பார்வை முன்வைக்கப்பட்டப்போ இந்த மாதிரி களம் விஜய் போன்ற புதிய வரவுகள் வந்திருக்கக்கூடிய சூழல்லையும் தனித்து போட்டி இந்த தேர்தலையும் தொடர்ந்து அப்படின்றார். எப்படி பார்க்குறீங்க? தனித்து போட்டி என்று சொல்வதன் வழியாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. நாங்கள் இன்னொரு பெரிய கட்சியோடு கரைந்து விட மாட்டோம், அவர்களோடு சமரசமாகி விட மாட்டோம் என்பதை ஒரு கோட்பாடாக அவர் முன்வைக்கிறார். ஆனால் தேர்தல் அரசியலை பொறுத்தவரையில் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சிகளுமே தேர்தல் அரசியலை நடைமுறையிலே சாதிக்க முடியாது என்பதுதான் கள யதார்த்தம். கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டுகளை கடக்கிற 16வது ஆண்டினை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தனித்து தான் போட்டி என்று சொல்லுகிற போது அந்த கட்சியினுடைய நிர்வாக மட்டத்தில் இருக்கிறவர்கள், வேட்பாளர்களாக இருக்கிறவர்கள் உற்சாகம் குறைந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, அவர் அதை அறிவிக்கிறப்ப தான் அங்கே கைத்தட்டலை பார்க்குறோம், உற்சாகத்தை, விசில் சத்தத்தை பார்க்குறோம். அது மேடையில் கைதட்டுவதை வைத்து கொண்டெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை தீர்மானிக்க முடியாது. அவர் என்ன பேசினாலும் கைதட்டுவாங்க, அவர் பாட்டு பாடுறாரு கைதட்டுறாங்க, அவர் என்ன சொன்னாலும் அதெல்லாம் பஞ்சு டைலாக்லாம் சொல்லுவார். அதையெல்லாம் நம்ம மேடை பேச்சில் வரக்கூடிய கைதட்டுக்களை வைத்து கொண்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஒரு தேர்தலை எதிர்கொள்வது என்பது, ஏன்னா தேர்தல் என்பது தினசரி நிகழ்வு அல்ல, ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு தேர்தலை எதிர்கொள்வது என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு, மிகப்பெரிய எதிர் வேட்பாளர்களோடு போட்டி போடுகிற ஒரு மனநிலை, ஒரு கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகுமா போகாதா என்பதற்கான எதிர்பார்ப்பு என்று ஒரு நீண்ட பயண திட்டத்தினுடைய ஒரு அடிப்படையாக பார்க்கிறோம். அப்போ தொடர்ச்சியாக தோல்வியிலே இருந்து கொண்டு ஒரு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது என்பது, ஏன்னா இவருக்கு பின்னாடி இன்னொரு அரசியல் கட்சி தோன்றிவிட்டது. அப்போ காலந்தோறும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிற போது அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அதை தான் 15 வருஷத்துக்கு பின்னாடியும் சொல்றாரு. அப்படிங்கிறப்ப அது நடைமுறை யதார்த்தத்துக்கு ரொம்ப புறம்பானதுங்க. இல்லை, அதில் தனித்துவம்னு ஒன்று பார்க்குறீங்க, இதில் ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா புதிய வரவு விஜய் இருக்காரு, இளைஞர்கள் ஓட்டு யாருக்கு போன்ற பல கேள்விகள் இருக்குது. அதையும் தாண்டி துணிந்து அந்த முடிவெடுக்கிறாரு அப்படின்றப்போ எந்த புள்ளி அந்த முடிவெடுக்க காரணமாக இருந்திருக்கும்? இல்லை, அவர் தேர்தல் அரசியலை நோக்கி பயணப்படுகிறாரானே நமக்கு தெரியலை. ஏன்னா அவர் சித்தாந்த அரசியல் இருக்காருன்னு பார்க்க, அது போராட்ட அரசியல்வாதிகள் தான் என்ன செய்வாங்கன்னா தேர்தல் அரசியலை புறக்கணிப்பாங்க. திருமாவளவன் கூட தொடக்க காலத்திலே விடுதலை சிறுத்தைகள் தொடங்குவதற்கு முன்பு இருக்கிற காலகட்டங்களிலே தேர்தல் பாதை திருடர் பாதை என்று சாதி ஒழிப்பு தான் எங்களுடைய இலக்கு என்று பேசினார். ஆனால் நடைமுறையில் அதிகார மையத்தை நோக்கி நெருங்காமல் நம்ம எதையுமே அடைய முடியாது என்கிற கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர் பின்னால் தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தார். அப்போ இது தேர்தல் அரசியலையும் இடம்பெற்று கொண்டு கூட்டணியில் நான் வரமாட்டேன் என்று சொல்வதன் மூலமாக அவர்கள் அந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை இழக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அது ஓகே. அதனால இப்படி ஒரு கட்சியை தொடர்ந்து நடத்துவது என்பது ஒரு பெரிய பலவீனத்தையும் பெரிய பின்னடைவும் சந்திக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே, கேட்போம். நான் திரு முஸ்தபா அவர்கள்ட்ட, சீமான் 15 ஆண்டுகள் கழித்தும் அவர் சொல்றாரு 3 தேர்தலில் தோற்றுருக்கேன், உள்ளாட்சி தேர்தலில் 3 தோற்றுருக்கோம், ஆனாலும் தனித்து நிற்கிறோம் அப்படின்றார். அவர் சொல்லுவது இன்னொருவரின் மேலே ஏறி நின்று என்னுடைய உயரம் பெரியது அப்படின்னு சொல்லுவதை விட என்னுடைய உண்மையான உயரம் என்னன்னு வளர்த்து கொள்வது பெரிதுன்றார். இது நேற்று
கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் கூட்டணின்னு அறிவிக்கிறார். ஆனால் சீமான் கூட்டணி இல்லைன்றாரு. ரெண்டுக்குமான மாறுபாடு எப்படி பார்க்குறேன்? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தேர்தல் களத்தில் நிற்கணும்னு சொன்னால் ஆட்சி அதிகாரத்தில் வரணும். அவங்க அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸ் என்ன வருமானு கேட்டிங்கன்னா, அந்த பார்ட்டி வந்து ஆட்சி அதிகாரத்தில் வரணுன்றதான் அவங்க வந்து நின்று அந்த கலை யதார்த்தத்தில் களப்பணியாற்றுவாங்க. சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேர்தலில் நின்று அவர் ஒரு சதவீத வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான வாக்கை வந்து அவர் வாக்கை வந்து பெற்றெடுத்தாலும் கூட அவர் வந்து தொடர் தேர்வில் வந்து எல்லா இடத்தையும் டெபாசிட் போகக்கூடிய நிகழ்வாக நம்ம பார்க்குறோம். இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஈரோடு தேர்தலில் கூட அந்த நிகழ்வு அப்படி இருக்கு. ஏன்னா வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் யாரு கூட போகிற ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் எதிர்த்து தான் வந்து அவர் களத்தில் நிற்கிறார். அவர் அதுக்கு அடுத்து என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கூட்டணியில் போகணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்றது அவர் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி அண்ணன்லாம் சொன்னார். அவங்க வந்து இல்லை இவரோட வாக்கு சதவீதம் 8 இருந்தது, இன்னைக்கு வந்து 2 இருக்கா 3 இருக்கான்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டியில் பார்க்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உச்சத்தின் வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் நிற்கல அங்கிட்டும் நிற்கல ராயில் அடிப்பட்டு இந்த மாதிரி தவறான வார்த்தையெல்லாம் பயணிச்சார். அந்த அடிப்படையில் கேட்டிங்கன்னா சார், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் களத்தில் வந்திருக்கிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வாக்களிக்க முடிவெடுத்துட்டாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்குறோம். அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் போன வாரம் வரைக்கும் இல்லை. என்னுடைய கேள்வி, சீமானுடைய ஓட் பேங்க் என்னன்னு கண்கூட தெரியும், எப்படி உயர்ந்திருக்குன்னு தெரியும். பொதுவாக முதல் தேர்தலில் ஓட் பேங்க் என்னன்னு ஒரு கட்சி பார்க்க நினைக்கும். அதை வச்சு தான் அவங்களுடைய அரசியல் கட்டம்பா முதல் தேர்தலே கூட்டணி கதை திறந்து வச்சிருச்சு தாவேக்கா அப்படின்ற பார்வை வைக்கிறாங்கல்ல சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக வரும்போது எவ்வளோ விழுக்காடு இருந்திருக்கும்? ஆரம்பிக்கும் போது திமுகவோட விழுக்காடு என்ன, அதிமுகவோட ஆரம்பிக்க அதிமுகவோட விழுக்காடு என்ன? நீங்கள் அவங்க வந்து கிரவுண்ட் முதல் தேர்தல் நிற்கணும் சார். இன்னைக்கு வந்து 2026 தேர்தலில் வந்து நான் நிற்கிறேன்றார். அவர் என்கிட்ட வரவங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியத்தில் பங்களிக்கிறேன்றார். இப்போ வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்களை வந்து கூட்டணியில் கூப்பிடணும்னு சொல்லி சீமான் பேசினாரா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக போன்றவர்கள் வராத ஏற்கனவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மேடையிலே வந்து என் கொள்கை ரீதியான எதிரின்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து மீண்டும் என்று பார்த்தீங்கன்னா அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் வச்சிருக்கிற கூட்டணி வந்து ஜெயிக்க முடியாத கூட்டணி இன்னைக்கு வந்து அதிமுகவும் பாஜகவும். அப்போ என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஆசை இவங்க வந்தால் நம்ம வந்து ஜெயிச்சிடலாமேன்ற ஒரு நினைப்பில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறார். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டியுமே வந்து கரப்ஷனில் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பார்ட்டியுமே ஆட்சி அதிகாரத்திலிருந்து மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்று அரசியலை மக்கள் விரும்புகிறாங்க. அந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம். கூட்டணியில் வரவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இடம் கொடுப்போம். நீங்கள் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, நான் வந்து விஜய் அவர்களோட கதவை மூடி வச்சேன், இவர்கள் கதவை மூடி வச்சேன், அவர்கள் கதவை மூடி வைத்தேன். இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் சரியான மரியாதை கொடுக்கல, எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னால் நான் தான் என் வீட்டு கதவை மூடி வச்சிருக்கிறேன், நான் கதவை திறந்து விட்டுருவேன் அப்படின்னு யாருக்கு சொல்கிறாரு? திமுக சொல்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சார், டிசம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியே உறுதி இல்ல. அதுதான் நான் சொல்றேன். திமுக சீமானுடைய முடிவு உறுதி இல்லைன்னு தானே பார்க்கணும். அதுதான் சார் சீமான் போற அதுதான் நீங்க வந்து சீமான் வந்து பாஜகவை எதிர்த்து பேசியிருந்தவர் அண்ணாமலையை புகழ்ந்து பேச நிகழ்வை நம்ம பார்க்க தானே செஞ்சோம். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் டிசம்பருக்குள்ள வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக பார்க்க முடியாது. கண்டிப்பாக கூட்டணி கணிக்கு மாறும் என்றதை நான் பார்க்குறேன். கேட்போம் நம்முடைய வலதுசாரி நிலைப்பாட்டுடன் திரு எம் குமார் அவர்கள். வணக்கம் திரு குமார். நாம் தமிழர் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வந்துடும் அப்படின்லாம் நம்பிக்கையை வெளிப்படுத்தினீங்க. நாம் தமிழர் தனித்து தான் போட்டி அப்படின்றத உறுதியாக சொல்லிட்டாங்க. அதாவது அரசு தேர்தல் நேரங்களில் கூட்டணி வியூகம் அமைக்கிறது என்பது இயல்பாக நடக்கக்கூடியது தான். அந்த அடிப்படையில் தான் நான் பேசுறது சரியா கேட்குறதா? அந்த அதனால் திமுகவை எடுத்துக்கோங்க. திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அது 13 கட்சி கூட்டணியோடு தான் திமுக வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக கூட்டணியை நம்பி தான் அது ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதே சமயத்தில் கூட்டணியில் இருக்கிறவங்க யாருக்குமே பிரதிநிதித்துவம் கிடையாது. அங்கே அவங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுக்குறதோ ஏதாவது ஒரு ஒரு நம்ம கூட இருக்காங்களே அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு கூட அவங்க வர்றதில்லை.
இல்ல இன்னைக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி நம்பர் இருக்குல்ல. இருக்கலாம். இருந்தாலும் அவங்க இல்ல அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு கூட இப்போ திருமாவளவன் எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட தலித் மக்களுடைய ஓட்டு எவ்வளவு அதிகப்படியான ஓட்டு தமிழகத்தில் அவங்களுக்கு தான் இருக்கிறது. அதனுடைய பிரதிநிதி அவர் இருக்கிறார். அப்போ அவர் அந்த கட்சியை நம்பிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது பிரதிநிதித்துவம் கொடுக்காங்களான்னா கொடுக்கறது இல்லை. ஆனால் கேட்டா அது அண்ணா திமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி என்ன சொல்றாங்க, நாங்கள் எங்களுக்கு நாங்கள் யாருக்கும் கூட்டணி எல்லாம் யாருக்கும் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் கொடுக்கறது இல்லை. அவங்க எங்களோட கூட்டணி இருந்தால் அவங்க எம்எல்ஏவாக இருக்கலாம், அப்படிதான் அவங்க வச்சிருக்காங்களே தவிர அது இப்போ இந்த தேர்தலில் இஷ்யூ ஆயிருக்கிறது. அது இந்த தேர்தலில் திருமாவளவனே அதுக்கு போர்க்கொடி தூக்கி அது கடந்த 6-7 மாசமாக அவர் ஆதவ அர்ஜுனா மூலமாக அவர் தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் பண்ணி அப்பப்போ பேட்டி அவர் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு இடத்துலையும் நான் அங்கே கூட்டணி சேருவேன், நான் பாஜக கூட கூட்டணி சேருவேன், நான் தாவேகா கூட கூட்டணி சேரக்கூடாதா, எல்லா இடத்துலையும் எனக்கு சாய்ஸ் ஓப்பனாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த தேர்தல் காலங்களில் நடக்கிற கூட்டணிகள் எப்படியா இருந்தாலும் இன்னொரு செப்டம்பர் வரைக்கும் இது இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. செப்டம்பரில் தான் இதுக்கு எண்டு கார்டு போடக்கூடிய நேரம். அப்போ கூட்டணி ஓரளவுக்கு முடிவாயிடும். அப்போ யாருக்கெல்லாம் இந்த சின்ன கட்சிகள் அதிகப்படியான சீட்டு கிடைக்கிறதோ, யாருக்கெல்லாம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை அடிப்படையில் தான் மற்ற கட்சிகளும் நாம் தமிழர் வேற இல்ல சார். சார் இப்போ தேமுதிக முதல் முறை கூட்டணி அமைக்கிற வரைக்கும் மக்களோடு தான் கூட்டணின்னு சொன்னார். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நேத்து அது ஒரு பொதுக்கூட்டம், அதுல ஒரு பிரகடனத்தை வெளிப்படுத்துறாரு. இதுக்கப்புறமும் அவங்க கூட்டணி முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? முதல் முறை கூட்டணி சேர்றதுல ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல. இல்ல அப்படியே அந்த டோரை நேத்து க்ளோஸ் பண்ணிட்டதா பாக்கலையா? கூட்டணியை பத்தி சார் அவர் கூட்டணியை என்னைக்குமே பாஜக எதிர்பார்க்கல. அவர் கூட்டணியை பொதுவா காமனா எல்லாத்துக்கும் யார் கூட்டணிக்கு வர்றாங்களோ, விஜய் சொன்னார் இல்லையா, யாரெல்லாம் கூட்டணி வர்றவங்க என் கூட வரலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த லாஜிக்ல தான் நீங்க அதை பார்க்கணும். ஏன்னா கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி இல்லாத கட்சி அமைக்கிறது ரொம்ப கடினம். நைனா நாயுடு அழைப்பு விடுத்திருக்காங்க சார், சீமானுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க, இல்லைன்றீங்க, பாஜக எதிர்பார்க்கலன்றீங்க, நீங்க உட்பட எல்லாம் வரப்போறாங்க நம்ம டிபேட்ல சொல்லிருக்கீங்க. அதுதான் சார் பொதுவான வேண்டுகோளுங்கிறது வேற, ஸ்பெசிபிக்கா நம்பிக்கிட்டு இருக்கிறது வேற. பொதுவான வேண்டுகோள் என்ன, யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக வளரவில்லை, இப்போதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக வந்துட்டு இருக்கிறது. இப்போதான் அது கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 19% ஓட்டு வாங்கியிருக்கிறது கடந்த தேர்தலில். அப்போ அதை வைத்துக்கொண்டு நம்ம தனியாக ஆட்சி அமைச்சிருப்போம்னோ இல்லை தனியாக நம்ம எங்க முடியும்னா நம்ப முடியாது. அதனால வரக்கூடியவங்க இப்போ ஊழலுக்கு எதிராக இருக்கிறவங்க வரலாம். ஊழலை ஒழிக்கிறது தான் இந்த தடவை தேர்தலுடைய தமிழ்நாட்டு தேர்தலில் முக்கிய பிரதானம் என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார். மத்திய அரசு முடிவெடுத்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் கடுமையாக்கப்படும், ஊழல் செய்தவர்களை சிறையில் தள்ளுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை தாவேகாவுடைய தலைவர் விஜயும் அதையே வழிமொழிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த கான்செப்டுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குமா என்றால் நிச்சயமா இன்னைக்கு ஊழலுக்கு எதிரான கொள்கையை யார் எடுத்தாலும் ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்றப்போ ஏன் பாஜகவோட கை கோர்க்கணும்? அதை யோசிப்பாங்க. நாங்க தனித்து ஊழலை ஒழிக்க மாட்டோம் கேட்க மாட்டாங்க. திமுகவுக்கு அந்த கான்பிடன்ஸ் வரலையா சார்? திமுகவுக்கு அந்த கான்பிடன்ஸ் வராம தானே எல்லா கட்சிகளையும் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது. 67 இருந்து அதனை தொடர்கிறது. தமிழ்நாட்டு அரசியல்ல காங்கிரஸ் போனதுக்கு அப்புறம் 52 இருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தது. அதற்கு பிறகு போனதுக்கு அப்புறம் எல்லா தேர்தலையுமே இவங்க தனியாவே தன்னால ஆட்சி அமைக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லாம தானே கூட்டணி சேர்க்கிறார்கள். கூட்டணி சேர்த்து கொண்டு தானே இன்னை வரைக்கும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது எல்லா கட்சிகளும் புதுசா வரக்கூடிய கட்சி, இன்னும் ஆட்சி அமைக்காத கட்சி, பல கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியாத கட்சிகள்லாம் இருக்கின்றன. அந்த கட்சிகளை எல்லாம் அவர்கள் எல்லாரும் பல துளி பெருவெள்ளம் எல்லாரும் சேர்ந்தால் ஒரு ஊழல் உள்ள ஒரு கடுமையான ஊழல், அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழலில் என்னன்னு பார்த்தா 75 வருஷமா 72 வருஷமா இந்த நாடு 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கினது. இப்போ ஒரு 3 வருஷத்துல அடுத்தால 5 லட்சம் கோடி கடன், 9.62 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கு என்ன திட்டங்கள், அவங்க மெயினான திட்டங்கள் ஏதாவது அணை கட்டினார்களா அல்லது ஏதாவது அபூர்வமான திட்டங்களை எதையாவது நிறைவேற்றினாங்களா? எந்த விதமான அறிவிப்பு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் அது ஒரு பக்கம், ஊழல் ஒரு பக்கம்.
இப்போ டாஸ்மாக் ரைடெல்லாம் 40,000 கோடி 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும். அதாவது ஃபேக்டரியில் உற்பத்தி ஆகிற சரக்குல பாதிக்கு தான் பில்லு, பாதி பில்லு இல்லை. பாட்டல்ல இருந்து சொல்றீங்க, என்ன ஆதாரம் இருக்கு? இல்ல அது பிலிமினரியா அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் மினிமமா சொல்லியிருக்காங்க. வெளியே வரக்கூடிய தகவல்கள்லாம் அதுல நடந்திருக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது, அதாவது சார் ஒரு ஃபுல் பாட்டிலுடைய விலை 520 ரூபா டாஸ்மாக் விலை. அதுக்கு 200 வேல்யூ ஆடட் டாக்ஸ், அப்புறம் வேட்டு, நீங்க அப்புறம் இன்னும் அடிஷனல் டாக்ஸ் 2% இதெல்லாம் இல்லாம பாதி சரக்கு விற்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வருங்காலத்துல மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கப்படும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஊழலை எதிர்க்கிறதுக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். அதை யார் முன்மொழிகிறாங்களோ அவங்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். அதன் அடிப்படையில் கூட்டணி அமையும் என்பது என்னுடைய வாதம். கேட்போம் திரு ராஜகம்பீரன். அவர் திமுக எதிர்ப்பை சொல்றார். திமுக எதிர்ப்புன்னு ஒரு புள்ளி வர்றப்போ இந்த குற்றச்சாட்டெல்லாம் வரும், அப்போ எல்லாம் ஒரு அணிக்கு வருவாங்க அப்படின்னு பார்வை முன்வைக்கிறார். இல்லை, அவருடைய கருத்து முற்றிலும் தவறானது. ஏன்னா ஊழலை ஒழித்து விட்டு தான் கூட்டணி வைக்கணும்னா ஒரு கட்சியோடையும் வைக்க முடியாது. நடைமுறையில் அதிமுக மேலே ஊழல் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது வழக்கில் தண்டிக்கப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட அந்த கட்சியோட அதிமுகவோட தானே பாஜக கூட்டணி வச்சிருக்கு. ஊழலை ஒழிக்கிறதுக்கு பாஜகவுக்கு என்ன அருகதை இருக்கு? அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு சொல்லலாமா? இப்போ கூட தான் 2 நாளைக்கு முன்னாடி சேவூர் ராமச்சந்திரன்ங்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் மேல லஞ்ச ஒழிப்பினுடைய ஒரு விசாரணை வந்துச்சு. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. ஏற்கனவே பல வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா பல்வேறு வழக்குகளுக்கு அச்சப்பட்டு தான் அவங்க வேற வழி இல்லாம அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனாங்க என்கிற விமர்சனம் இருக்கிற போது ஊழலை ஒழிக்கிறதுக்காகத்தான் நாங்க கூட்டணி வைக்கிறோம்னு சொல்றது ரொம்ப அபத்தமானது. முதல்ல அப்புறம் தனிச்சு தேர்தலை சந்திப்பாங்களா திமுக சந்திப்பாங்களா கேட்கிறாரு. யாரு தனிச்சு சந்திக்கிறா சொல்லுங்க? அதிகாரத்துக்கு வராத கட்சிகளை விட்டுருங்க. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை எந்த கட்சி நீங்க கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்கிறார்கள்னு தனித்து ஒரு கட்சியை கூட சொல்ல முடியாது. இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைல்ல. வெற்றி தானங்க இலக்கு. ஒரு கருத்தின் கீழ், ஒரு குடையின் கீழ் மக்களை ஒன்று கூட்டுவதான ஜனநாயகம். ஜனநாயகத்திற்கு எதிரான போக்களை நான் தனியா போய் நிக்கிறேன்னா அது தேர்தல் வெற்றிக்கு எந்த வகையில பயன்படும்? எந்த வகையிலுமே பயன்படாது. அவங்க கேக்குது, நீங்க பலமா இருக்கீங்கன்னா ஏன் 13 கட்சியோட வர்றீங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்னன்னா பலமா இருக்கிறது பிடிக்கல. அதுக்கு நீங்க ஏன் கூட்டணிக்கு போறீங்கன்னா இது என்ன வகையானது? நான் என்ன சொல்றேன்னா, ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத கதை மாதிரி. இது எதுக்கு உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்கிறேன். எங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க யாராவது சொன்னாங்களா எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கல, எங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு யாராவது சொன்னாங்க? நீங்க எதிரணிகள்ல இருந்து எதுக்கு அதை பேசுறீங்க? திருமாவளவன் என்ன சொன்னாரு? எனக்கு பல கட்சிகள்ல இருந்து அழைப்பு இருக்கிறது, ஆனாலும் நான் மதச்சார்பற்ற கூட்டணியில இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் நானும் ஒருத்தன், எனக்கு பங்களிப்பு இருக்குன்னு அதுலதான் தொடர்வேன் சொன்னாரு. நான் தான் அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு மிச்சத்தை பேசுறேன். முஸ்தபா, நான் தான் அந்த கதவுகளை அடைச்சேன் அப்படின்னாரு. ஆமா, நான் அடைச்சிருக்கப்போ ஏன் நான் திறக்க முடியாது அப்படின்ற கேள்வி. அது சொல்றாருன்னா ஏன் திறக்க முடியாது, ஏன் சொல்றாருன்னா அவர் திறக்க விரும்பல. பாஜக ஏற்கனவே பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சராக இருக்கிற போது நேரில் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. நானே சாட்சி அதுக்கு. அன்னைக்கு நான் திருமாவளவனை சந்திப்பதற்காக ஒரு முக்கிய சந்திப்புக்கு சென்றிருந்த போது பொன் ராதாகிருஷ்ணன் பார்த்தார். அப்போ எங்க அணிக்கு வந்துருங்க, நாங்க உங்களுக்கு மத்திய மந்திரி பதவி வழங்குவோம் கூட சொல்லி பார்த்தாரு. அவர் கருத்தியல் ரீதியாக நான் ஒரு நாளும் சனாதனத்தை வலியுறுத்தக்கூடிய கட்சிகளோடு, மதவாத கட்சிகளோடு, பாஜக இருக்கிற கட்சியோடு, பாமக இருக்கிற கட்சியோடு, சாதியவாதம் மதவாதம் இருக்கிற கட்சிகளோடு நான் வரமாட்டேன்னு அவர் தெளிவா பேசுறாரு. அவரை போய் மறுபடியும் கதவை திறக்க மாட்டாருன்னு அவர் திறக்க மாட்டாரு. அவரே உறுதியா சொல்றாரு. அவர் சொல்லாத கருத்தை நம்ம எப்படி சொல்ல முடியும்? கேட்போம் திரு குமார் அவர்கள்ட்ட. திரு குமார், ஊழல் ஒழிப்பு பத்தி பாஜக பேசலாமா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார் ராஜகம்பீரன் அப்பாஸ். அதாவது ராஜகம்பீரனுடைய பேரனாக இருந்தாலும் சரி, கொள்ளு பேரனாக இருந்தாலும், என்னுடைய கொள்ளு பேரனாக இருந்தாலும், எதிர்காலத்தில் அவங்க நல்லா இருக்கணும்னா ஊழலுங்கிற ஒரு மோசமான கொடிய ஒரு பழக்க வழக்கத்தை ஒழிக்கணும். அது அதை எல்லாரும் ஆதரிக்கணும், யாராக இருந்தாலும் சரி. இப்போ சொல்றாரு இருங்க, அதான் நான் சொல்றேன் இருங்க. மக்கள் வாக்களித்து அவர்களையும் மக்கள் தான் திமுகவை யார் தேர்ந்தெடுத்தார்களோ, அதிமுகவை யார் தேர்ந்தெடுத்தார்களோ அதே மக்கள் தான் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகையினால அவங்க மத்திய அரசு எடுக்கிற முடிவு என்ன? ஊழல் ஒழிக்கிறது, இந்த தேர்தலில் ஊழல் ஒழிக்கிறத விஷயத்தில் எங்களுக்கு ஒத்துழைக்கணுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் தேர்தலையே அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கே, பிலிமினரி அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். இதுக்கு முன்னே இருந்ததை கோர்ட்டு கேஸு வழியாக நீங்கள் பார்த்துக்குங்க. இனிமே அரசாங்கத்தை அமைத்தால் அதில் ஊழல் இருந்தால் ஊழலை நாங்கள் அனுமதிக்க மாட்டோங்கிறது பிலிமினரியாகவே பேசப்பட்ட ஒரு விஷயம். அதனால் அதை தான் நம்ம எல்லாரும் ஆதரிக்கணும்.
அதை நம்ம ஆதரிக்கிறத நாம வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்றது, அதை பேசினாலே ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷன் மாதிரி நம்ம நினைக்க கூடாது. ஊழல் நம்ம ஊர்ல தலைவிரித்து ஆடுகிறது. இதனால ஏற்படக்கூடிய கஷ்டம் வந்து மக்களுக்கு ஏற்பட கஷ்டம் தான் பெரிய கஷ்டம். அதை அடிப்படையாக வைத்து எந்த கட்சிகள் எல்லாம் இந்த முறை மக்களிடம் வாக்கு கேட்கிறார்களோ, வாக்கு சேகரிக்க செல்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆதரவு இருக்கும். அந்த நிலைப்பாட்டை இன்னைக்கு தாவேகாவுடைய தலைவர் விஜய் எடுத்திருக்கிறார். அவர் அதை தான் மெயினா நம்பியிருக்கிறார். அவருக்கு வேற பெருசா ஒரு கொள்கையை அவர் எந்த கொள்கையை அதுதான் திமுகவோட கூட்டணி இல்ல, பாஜகவோட கூட்டணி இல்லன்றாரு. இல்ல பாஜகவோட கூட்டணி இல்லன்னு அவருக்கு சொன்னாரு. சார் பாஜக கொள்கை எதிரின்னு ஆரம்பத்தில் சொன்னார். அப்ப சமீபத்தில் ஒன்று சொன்னார், நீங்க மறந்துட்டீங்களா? என்ன சார் சமீபத்தில் என்ன சொன்னார்? தேர்தல் கூட்டணி எல்லாம் நிரந்தரமானதில் எப்ப வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அவர் சினிமா பாணியில ரொம்ப நகைச்சுவையா சொல்லியிருக்கிறார். அதனால அது இப்பவும் அவர் வந்துருவாரு, வரட்டும்னு நான் சொல்லல. அதற்கு காலம் இருக்கிறது, இன்னும் 2-3 மாசம் இருக்கிறது. அந்த காலத்துக்குள்ள எது சரி, அந்தந்த கட்சியில இருக்கிற தலைவர்கள் எது சரி இந்த கட்சிக்கு நான் அப்படிங்கிற நிலைப்பாட்டை வைத்து முடிவெடுப்பார்கள் எல்லா கட்சிக்கும். இப்ப திருமாவளவனை பொறுத்தவரையில அவரு பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். காங்கிரஸ்ல கூட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கிறது. எங்களுக்கு 40 சீட்டு இந்த வாட்டி திமுக ஒதுக்கலை என்றால் நாங்கள் வந்து தாவேக கூட போயிருவோம்னு சொல்லியிருக்காரு. எங்க அப்ப இப்படி எல்லாம் இருக்கிறது. அதனால ஏற்கனவே கடந்த ஆண்டே நான் சொல்லியிருக்காரு சார், நீங்க பாக்கலையா என்னன்னு தெரியல. அவங்க காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்திருக்கு, அங்க தொண்டர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க, செய்தி எல்லாம் பதிவாகலையா சார்? ஆகையினால இது வந்திருக்கு சார், வந்திருக்கு செய்தி இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஆகையினால இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது நடக்குமா? என்ன நடக்கும்? ஏன்னா அவங்களுக்கு எல்லா கட்சியுமே அதிகாரத்துக்கு வர வேண்டும், அமைச்சர் வேண்டும், நம்மளும் அதிகாரத்தை முதலமைச்சராக வேண்டும், எல்லா கனவோடு தான் கட்சி ஆரம்பித்திருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை வந்து கூட வைத்துக் கொண்டு அவர்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் ஒரு காலத்தில் எதிர்த்துதான் வருவார்கள். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல என்னன்னா இந்த ஆண்டு இப்போது வரக்கூடிய தேர்தல் ரொம்ப விசித்திரமா 4 முனை போட்டியாக இருக்கும். சீமான் தனியா போயிருவேன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே சீமானுக்கு ஈரோடு கிழக்குல அதிமுக போட்டியிடாதனால, பெரிய கட்சிகள் எதுவும் போட்டியிடாதனால அவருக்கு வாக்கு கொஞ்சம் கிடைத்தது. அந்த வாக்கு இனிமேல் கிடைக்குமாங்கிறது சந்தேகம். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு 4% ஓட்டு இருந்தது. ஏற்கனவே அதற்கு முந்தின தேர்தலில் அவருக்கு 4% ஓட்டு இருக்கிறது. அதை விட கூட 1% 2% வரலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போல விஜய் தனியா போட்டிட்டாருன்னா விஜய் தனியா போட்டிட்டாலும் கூட அவருக்கு இருக்கிற பிளஸ் மைனஸ் என்னன்னா, அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கட்சியினுடைய அடிப்படை அனுபவங்கள், பூத் கமிட்டியை பற்றி மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சரியான ஒரு அனுபவம் இல்லாத சூழல் தான் இருக்கிறது. அப்ப அவர்கள் மற்ற கட்சிகளோட ஊழலுக்கு ஒத்துழைக்கிற கட்சிகளோடு அவர் கூட்டணி சேர்ந்து அவர் அதுல நினைத்தால் இந்த திமுகங்கிற ஊழல் மிகுந்த ஆட்சியை ஒழித்து கட்ட முடியும் என்பதுதான் உண்மை. அதை அவர் புரிந்து கொண்டு நடந்தால் நாட்டுக்கு நல்லது என்பது என்னுடைய கருத்து. சரி, மற்ற கட்சிகள்லாம் டிசம்பருக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கக்கூடிய தாவேகாவுடைய முடிவும் மறுபரிசீலனைக்கு உட்பட்டது தானே? என்ன கேட்குறேன்னா, ஊழலுக்கு எதிராக விஜய் அவர்கள் களத்தில் என்ன அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லதுன்னு சொல்றார். ஊழலுக்கு எதிராக பேசுறதுக்கு பாஜக தார்மீக உரிமை இருக்கா? இந்தியா பூரா நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க. மதவாதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி நான் இணைய மாட்டேன்னு சொல்றாரு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியான எதிரி பாஜக முதல் மேடையில் அறிவிக்கிறார். முந்தா நேரத்து அவங்களோட துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்த ஐடி விங்கோட பொறுப்பாளர் அவர் நிர்மல் குமார் அந்த இதை வந்து வலியுறுத்துற. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி இல்லை. நான் கேட்கிறேன், உங்களுக்கு கொள்கை நீங்க வந்து பாத்தீங்கன்னா புல்டோசரை வச்சு யூபியில வந்து உங்களுக்கு எதிராக பேசுறவங்க வீட்டை இடிப்பீங்க, குஜராத்தில் கொத்தா சாவடிப்பீங்க, மணிப்பூர்ல பொம்பளைங்களை நிர்வாணமா ஓட விடுவீங்க. உங்க கொள்கை என்ன? விஜயோட கொள்கை என்ன? விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பாஜகவின் எதிர்மறையான உங்களுக்கு வக்போர்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சொத்தை வந்து சூறையாடி கொள்ளடிக்கணும்னு நினைப்பீங்க.
அதுக்கு எதிராக விஜய் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்றாரு. தமிழ்நாடு முழுக்க வக்ஃப் போர்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. என்ஆர்சி சிஐ உங்களோட கொள்கை இஸ்லாமியர்கள்லாம் கொண்டு போய் நீங்க வந்து கூடாரத்தில் அடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்போ பாஜகவுக்கும் விஜய்க்கும் பாத்தீங்கன்னா நேர் எதிர் திசையா இருக்கும் போது நீங்க எந்த இடத்துல ஒப்பிடுறீங்க? எந்த புள்ளியில வரணும் திமுக எதிர்ப்பு அப்படின்ற புள்ளியில வரணும். நான் கேக்குறேன் சார், திமுக எதிர்ப்பு என்ற புள்ளியில வந்தா கூப்பிடுறவங்க என்ன பாத்தீங்கன்னா தேவ தூதர்களா கூப்பிடுறவங்க வானத்துல இருந்து வந்திருக்கீங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்களே இந்தியா முழுக்க உங்கள் மீது ஊழல் பட்டியல் இருக்கு. உங்க கூட இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் வந்து போன ஆட்சியில எல்லாத்தையும் முட்டையில ஊழல் பண்ணிருக்கார், பருப்புல ஊழல் பண்ணிருக்கார், வாக்கி டாக்கில ஊழல் பண்ணிருக்கார், தாதுபதில ஊழல் பண்ணிருக்கார், குட்கால ஊழல் பண்ணிருக்கார். இவ்வளவு ஊழலை வந்து கூட வச்சுக்கிட்டு நீங்க 2 பேர் மட்டும் அவர் கையை கட்டி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்க. நான் கேட்கிறேன், உங்க கூட்டணி உறுதின்னு சொல்றீங்களா இல்லையா? ஓபிஎஸும் தினகரன் அவர்களும் உங்க கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு, நீங்க இருக்குன்னு சொல்றீங்க. என்ன ரியாக்ஷன்? நான் கேக்குறேன், உங்களை நம்பி இந்த 2 பேர் கூட்டணியில யார் வந்து பாமக வந்துருச்சா? அவங்களுக்குள்ள 2 பேர் இருக்கக்கூடிய அன்புமணி வந்துட்டாரா, ஜான் பாண்டியன் வந்துட்டாரா, கிருஷ்ணசாமி வந்துட்டாரா, ஜி.கே. வாசன் வந்துட்டாரா? நீங்க நாங்க மெகா நான் கேக்குறேன் சார், எந்த நீ கூட்டணி பேசி முடிவெடுக்கும் போது கையை தூக்குற இடத்துல யார் இருந்தா தெரியுமா? இந்த சைடு நைனா நாகேந்திரன் இந்த தற்கூரின் பேசினார் பாத்தீங்களா? யார் பேசினா? அண்ணாமலை பேசினார் தெரியுமா? அவர் பக்கத்துல வச்சு எல்லாம் மொத்தமா கையை தூக்குனீங்க. உங்க கூட்டணியே பாத்தீங்கன்னா தோல்வி கூட்டணி, மக்களால் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் 8 தேர்தலில் புறக்கணிச்ச கூட்டணி. உங்களால வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி இவர் ஒருவார் அவர் வர உங்க ஆசையை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. உங்க ஆசைக்கு தாவேக்கா தான் கிடைச்சது. தாவேக்கா சொல்லிருச்சு சார், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கரப்ஷனுக்கு எதிராக, மதவாதத்துக்கு எதிராக நாங்கள் புதிய கூட்டணியை உருவாக்குறோம். அந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கு காலம் நேரம் சூழல் கழிந்து கண்டிப்பாக செப்டம்பருக்குள்ள ஒரு கூட்டணி உருவாகும். இன்னொன்று சொன்னார் போற இடத்துல, அவர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாருங்க, காமெடி பாவனையில கூட்டணி எல்லாம் வந்து நாங்க வைப்போம். எங்க சொன்னாரு? நீங்க உட்காந்து ஒரு சேட்டலைட் டிவியில விஜய் சொன்னார் பொய் பிரச்சாரம் பண்ணி போயிருவீங்களா சார்? இதே மாதிரி காங்கிரஸோட ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு அவங்களுக்கு காங்கிரஸ் ஆபீஸ்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஷ் சைடேகர் வந்து அமர்ந்து பேசும்போது காங்கிரஸோட உறுப்பினர்கள் திமுக கூட்டணியில் கூடுதல் இடம் கிடைக்காவிட்டால் தாவேகா கூட்டணி அமைக்க வேண்டும் என்று போர்க்கொடி எடுத்திருக்காங்க. இந்த பேச்சு வெளில வந்திருக்கு, பத்திரிகை செய்தி ஆயிருக்கு, மீடியாவுக்கு வந்திருக்கு. அதுதான் நான் சொல்றேன் சார், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் உள்ள இருந்து எனக்கு வந்து கூட்டணியில் இருக்க பிடிக்கலன்னு கத்துறாப்ல. இங்க காங்கிரஸ் குரல் கொடுக்குது, கம்யூனிஸ்ட் தொழிலாளர்களுக்கு எதிராக பிரச்சனைகளை குரல் கொடுக்குது. இதெல்லாம் இப்ப இந்த திமுக தலைவரே சொல்றாரு, ஆமா எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட முரண்பாடுகள் இருக்கு, நாங்க பேசுறோம், அவங்க குரல் கொடுத்தா நாங்க நிறைவேற்றுறோம்ன்றாரு. சார் நான் கேக்குறேன், நீங்க கம்யூனிஸ்டோட சித்தாந்தம் ஜாக்டோடியோவுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து முன்னாடி பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஏன் உங்களுக்கு தெரியலையா? நிறைவேற்ற வேண்டாம், திமுகவோட வாக்குறுதி தானே. நீங்க கொள்கை ரீதியான கூட்டணி சொல்றீங்களா இல்லையா? சாராய கடை மூடணும் என்பது விடுதலை சிறுத்தையோடையும் காங்கிரஸோடையும் கம்யூனிஸ்டோட கொள்கை. இது கொள்கையா? இந்த கொள்கை கூட்டணிக்கு உள்ள இருக்கீங்களா? நான் கேக்குறேன் சார், நீங்க வந்து பெட்ரோல குறைப்பீங்க, டீசல குறைப்பீங்க, சிலிண்டருக்கு சப்சிடி கொடுப்பீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை கூட்டணி வந்து ஒரே ஒரு நிமிஷம், இன்னைக்கு எம்எல்ஏவும் எம்பியும் கூட இருக்கிற காரணத்தினால ஒன்னும் பேச முடியாம இதுல இருந்து குமுறல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க சார். விடுதலை சிறுத்தையோட திருமாவளவர்கள் சொல்றாரு, இன்னைக்கு நான் லாரியில நின்று பேசிட்டு இருக்கிறேன், என்னால கொடியேற்ற முடியல, பட்டியல மக்கள் கஷ்டப்படுறான், மானாமதுரையில அண்ணனோட ஊர்ல புல்லட் ஓட்டுனா கைய வெட்டுறான், ஒண்ணு நடவடிக்கை எடுக்கல, குடிக்கிற தண்ணியில மனித கழிவு கலக்குறாங்க, முதலமைச்சர் பார்க்கல. அந்த விசாரணை சார், அதுல யார் குற்றவாளிகள் சொல்லிட்டாங்க? யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே குற்றவாளியா? அது கம்ப்ளைண்ட் கொடுத்த திருமாவளவன் ஒத்துக்கலையா? அவர் என்ன சொல்ற? அவர் பட்டியல பிரதிநிதி, அவரே என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஒரு நீதியான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாரு. பேசும் அந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள், சீமானுடைய அறிவிப்பு, தேர்தல் அரசியல் வந்துட்டா அதில் வெற்றி தோல்விகள் அப்படின்றது வேணும், எவ்வளவு நாள் இப்படியே நீடிக்க முடியும்? அப்போ தேர்தல் அரசியல் தான் சீமான் பண்ணுறாரா அப்படின்ற கேள்வியும் முன் வந்தது. நாம் தமிழக தொடங்கப்பட்ட 2010 மே 18 மதுரை மாநாட்டில் அண்ணன் சீமான் அறிவித்தாங்க, தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு அறிவித்தோம். அந்த நிலைப்பாட்டின் தொடர்ச்சியாக 16, 19, 21, 24, 26லையும் நாங்கள் தனித்து போட்டி போடுறோம். தேர்தல் அரசியலில் வந்து இங்கே வெற்றி முக்கியம்தான், அதை விட ஒரு கட்சிக்கு வந்து கொள்கை கோட்பாடு முக்கியம். இங்கே 2 பேரும் திராவிட கட்சிகளும் கொள்கை கோட்பாட்டை முற்றாக தொலைத்து விட்டது. இதில் தாவேகா பற்றி சொல்லணும்னா கொள்கை கோட்பாட்டில் அவங்களுக்கு அடிப்படை புரிதலே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நாம் தமிழர் கட்சி கோட்பாட்டை சமரசம் செய்யக்கூடாதுங்கிற உறுதிப்பாட்டில் நிற்கிறோம். இந்திய அரசியல் வரலாற்றில் நீங்கள் எடுத்துக்கங்க,
1 விழுக்காடு வாக்களை பெற்ற கட்சி வந்து வீழ்ந்திருக்கக்கூடிய வளர்ந்தா சரித்திரம் இல்லை. ஆனால் 4 பொதுத்தேர்தலை கடந்தும் கூட நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விழுக்காடு அதிகரிக்குது, நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கு, நாம் தமிழர் கட்சி நாளுக்கான செல்வாக்கை பெருக்கி கொண்டிருக்குன்னா நாம் தமிழர் கட்சி வந்து தங்களோட நம்பகத்தன்மையை நம்பிக்கையை இழக்கலை. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் எந்த கட்சியும் தலைமையேற்று போவதற்கு வாய்ப்பு இல்லை. நாம் தமிழர் கட்சியின் தலைமையேற்று தத்துவத்தை ஏற்று நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியின் செயல்பாட்டு வரவேற்று நாம் தமிழர் கட்சியோட கொள்கை முழக்கங்களை ஏற்று ஒரு கட்சி வருது அப்படின்னா அது ஏற்பது குறித்து அங்கே பரிசீலனை பண்ணலாம். மற்றபடி இந்த திராவிட கட்சியோட போய் நாங்கள் கரைஞ்சு போக முடியாது. நாங்கள் வாக்கு அரசியல் பண்ணலாம்னா நாங்கள் உண்மையிலே வாக்கு அரசியல் நேர்மையாக நாங்கள் தான் வைக்கிறோம். சீமான் தாக்குப்பிடிப்பார், சீமான் தாங்குவார். களத்தில் நிற்கக்கூடியவர்கள் என்ன ஆவாங்க? இப்போ உங்களை போன்றவர்கள் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க, இப்போ உங்களாம் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, எத்தனை தேர்தல்களில் தோல்வியை மட்டும் சந்திக்க முடியும்னு கேட்குறேன். அதாவது வரக்கூடிய 2026 நாங்கள் வெற்றி எட்டுவோம், அதிகாரத்தை நோக்கி நகருவோம், அது ஒரு செய்தி. இன்னொன்று, இந்த தோல்விகளை கண்டு அஞ்சுக்கிட்டு கட்சி விட்டு ஓடுறதுக்கு நாங்கள் திமுக அதிமுக இல்லை. அங்கே வந்து தேர்தலில் வந்து வெற்றி பெறணும், வெற்றி பெற்ற பிறகு ஒரு ஏதாவது பதவி வேணும், சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு வேணும் அப்படின்னு வர கூட்டம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத கூட்டம். நேற்றைய தினம் வந்து கோயம்புத்தூரில் வந்து நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் இனப்படுகொலை நாள் ஒட்டி இன எழுச்சி பொதுக்கூட்டம் நடந்துச்சு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடினாங்க. ₹1 காசு கொடுக்காம கூடிய கூட்டம். அதே போல் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த 8 விழுக்காடு வாக்குங்கிறது ஒரு வாக்கு கூட காசு கொடுத்து பெறப்பட்டதில்லை. இதே போல் உறுதிப்பாட்டை திமுக அதிமுக சொல்ல முடியுமா? இன்னும் சொல்ல போனால் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு பண்ணலாம் தேர்தல் ஆணையம் வச்சிருக்க விதியை 40 லட்சம் தான், அதிகபட்சம் 40 லட்சம் தான். ஆனால் திமுகவும் அதிமுகவும் கோடிகளை கொட்டி இறைக்குது. குறிப்பாக இடைத்தேர்தல் காலத்தில் பணம் ஆறாக ஓடுது. இப்போ ஊழல் ஒழிப்புன்னு பேச என்ன தார்மீகம் இருக்குது? திமுக அதிமுக 2 பேரும் கட்சி வாக்கு காசு தருதா இல்லையா? ஈரோடு கிழக்கில் கொடுத்தாங்களா இல்லையா? இல்லை பாஜக ஊழலை பேசுவதற்கு எந்த தார்மீகமும் இல்லை. ஏன்னா அவங்க தான் நாட்டை ஆளுறாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் ஊழலை ஒழிச்சிட்டாங்களா? அதே போல் பொதுவாக சொல்லுவாங்க, பாஜக வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு, அஜித் பவாரை போட்டு எடுத்த உடனே அவர் அப்பழு கட்டவா மாடுவார் அப்படின்னு. அது வந்து உண்மை. அந்த வாதத்தில் வந்து நான் அந்த விமர்சனத்தில் அந்த குற்றச்சாட்டில் நான் மாறுபடலை, உண்மைதான். அதே போல் திமுக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. அந்த வாஷிங் மிஷினில் வந்து செந்தில் பாலாஜியை உள்ளே போட்டு எடுத்த உடனே அவர் அப்பழு கட்டவா மாறிடுறாரு. 2016 தமிழ்நாட்டில் பொது தொகுதியில் 2 தொகுதியில் தேர்தல் தள்ளிவிக்கப்பட்டுச்சு. ஒன்று தஞ்சாவூர், இன்னொன்று அரவக்குறிச்சியில் வாக்குக்கு அதிமுக காசு கொடுத்தது, அதிமுக வேட்பாளர் காசு கொடுத்தார். அன்புநாதன் வீட்டில் கட்டுக்கட்டா பணம் எடுத்தாங்க, சொன்னது திமுக. அன்புநாதன் வீட்டில் பணம் யாருக்கு எடுக்கப்பட்டது? அன்னைக்கு அரவக்குறிச்சியில் வாக்கு காசு கொடுத்தது யார்? இதே செந்தில் பாலாஜி. குளித்தலை சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் இதே ஐயா ஸ்டாலின் பேசியிருக்காரு, போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்கினார்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு செந்தில் பாலாஜி எப்படி அப்படி கட்டுறா மாறினாரு? கூடுதல் இன்னொரு செய்தி, இப்போ அதிமுக வந்து அம்மையார் ஜெயலலிதா நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி, மாற்றுக்கருத்து இல்லை. அது ஊழல் கட்சி, மாற்றுக்கருத்து இல்லை. அந்த கூட்டணி குறித்து அண்ணன் பேசினாங்க. அதோட கூடுதல் ஒரு செய்தி என்னன்னா, இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் மாற்றுத்தீவன ஊழல் வழக்கில் நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட அவர் காலில் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கப்ப ஸ்டாலின் காலில் விழுந்து வணங்கினார். இது எந்த அடிப்படையில் சரின்னு எனக்கு புரியல, அதுக்கு நம்ம சொல்லட்டும். ஓகே, 8% ஓட்டு இருக்குது அப்படின்றீங்க. இங்கே கேள்வி அதுதான். ஒரு ஓட்டுன்றது 8%க்கு மேலே வளருமா? அதிகபட்சம் 10 வரும். 2009 விஜயகாந்துக்கு வந்தது, அதுக்கு மேலே வளராது. அதை வந்து நம்ம வந்து எம்எல்ஏ சீட்டாவோ எம்பி சீட்டாவோ கன்வெர்ட் பண்ணணும். கட்டாயம் வரக்கூடிய தேர்தலாம் மாறும். நீங்கள் விஜயகாந்த் இந்த நிலத்தில் வந்து மாற்றுன்னு தொடங்கின எல்லாரும் எடுத்துங்க. அது வந்து வைகோவாக இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், இல்லை 2016 பாமக வந்ததாக இருக்கட்டும், கமலஹாசன் வந்ததாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் மிஞ்சி போனால் 2 தேர்தல், அதை தாண்டி அவங்க தாக்கு பிடிக்கவே இல்லை. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் 2006 2009 2 தேர்தல், 2014 கூட்டணி போயிட்டார். 4 பொது தேர்தல் கடந்து நாம் தமிழர் கட்சி நிற்குது. நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாக்கு அரசியல்படுத்தப்பட்ட வாக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாக்கு அப்பழுக்கற்ற வாக்கு, நாம் தமிழர் கட்சி விழக்கூடிய வாக்கு வந்து மாற்று அரசியல் விரும்பக்கூடிய வாக்கு. அதனால இந்த 8 விழுக்காடு தாண்டாது, 10 விழுக்காடு தாண்டாதுன்னு அப்படிலாம் எந்த ஆரோடும் தேவையில்லை. வரக்கூடிய 2026 அதிகாரத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகரும். ஓகே திரு ராஜகம்பீரன் பாஸ், எதிர்த்து நிற்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு. பொது எதிரி அப்படின்ற பேரில் கடைசியில் ஒரு கூட்டணியே உருவாக்கக்கூடிய சாதகமான வாய்ப்பு இருக்கு. பாஜக இதை இண்டிகேட் பண்ணிட்டே இல்லையா? நாம் தமிழருக்கும் அழைப்பு விடுறாங்க, தாவேகாவுக்கும் அழைப்பு விடுறாங்க. இல்லை, தாவேகாவிற்கு வந்து ஒரு கோட்பாடு அரசியல் என்று அவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி அவர்கள் ஒரு தமிழ் தேசிய பார்வையை முன்வைக்கிறார்கள். பாஜகவிற்கு தமிழ்நாட்டிலே கோட்பாட்டு அரசியல் என்று, கொள்கை அரசியல் என்று கால் பதிப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அதனால் அவர்கள் கொள்கை அடிப்படையில் கூட்டணி கிடையாது. அதிகாரத்தை வந்து கொள்ளைப்புறமாவது வந்து எடப்பாடி இருந்தால் கூட கூட்டணி ஆட்சி வைக்கணுங்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் வந்து அதை கைப்பற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள்.
அதனால் பாஜக வந்து எல்லா தரப்புலையும் அழைப்பு விடுவது என்பது வந்து நமக்கு ஒன்றும் ஆச்சரியப்படுற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த நிலம் சார்ந்த அரசியல்ல எந்த சம்பந்தமும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் போராடுகிற இடத்துல பூரா அது எதிர்நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஒரே நிமிஷம், வெளிப்படையா கூட அதிமுக அழைப்பு விடல, திடீர்னு அதிமுக கூட்டணி உறுதியாச்சு. இந்த மாதிரி எதுவும் ஆகலாம்ல? விசாரணை அமைப்புகள் மூலமா நடந்த மிரட்டல் தானே அது. எப்படி நீங்க வந்து ஜனநாயக அழைப்பா எப்படி இருந்துச்சு? என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு கட்சியில இணைந்து செயல்பட முடியும். வரித்துறை போனா, அமலாக்கத்துறை போனா தன்னால கூட்டணிக்கு வர போறாங்க. அப்ப அந்த நம்பிக்கையில தான் விஜய் கூட்டணிக்கு வருவார்னு எதுக்கு சொல்றாங்க? அமலாக்கத்துறை அனுப்பிடலாம், வருமான வரித்துறை அனுப்பிடலாங்கிற விசாரணை அமைப்புகளின் மீதான நம்பிக்கை தான். அவர்களுக்கு ஜனநாயக அழைப்பு என்பது அவர்களுக்கு பழக்கமே கிடையாது. அவர்களுக்கு விசாரணை அமைப்பின் மூலமாக ரெட்டலையை பறிச்சிருவோம் நாங்க, தேர்தல் ஆணையத்தின் வழியா, வழக்கின் வழியாக, அல்லது விசாரணை அமைப்பின் மூலமா நாங்க உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம். இப்படித்தான் அவங்களுடைய அரசியல் வந்து நடைமுறையில் இருக்கிறது. ஒருவேளை அப்படி ஒரு மிரட்டல் இருந்ததுன்னா ரெண்டு கட்சியில் ஈல்டாக மாட்டாங்களா? நாம் தமிழரோ தவிர்க்கல. நாம் தமிழர் கட்சியை பற்றி அவர் தான் சொல்லணும், சம்பந்தப்பட்டவர், நான் சொல்ல முடியாது. ஆனால் விஜய் போன்ற ஒரு பெரிய பிரபலமான நடிகர்களாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக வந்து விசாரணை அமைப்புக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் திரு குமார் அவர்கள்ட்ட, திருக்குமார், தாவேக்கா கூட்டணி இல்லைன்னு நாம் தமிழர் சொல்லுது. ஆனால் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு அவங்க விலகி வைக்கக்கூடிய, பாஜகவிலிருந்து விலகி வைக்கக்கூடிய கருத்துக்களை, இல்லை பாஜகலேருந்து தள்ளி நிற்கக்கூடிய அவங்கள பாஜகவுடைய பார்வையை செலுத்துறீங்களோ, எங்களுடைய நிழல் தான் அப்படின்ற மாதிரி. சார், யாரையும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கல சார். நீங்கள் தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கங்க. பொதுவாக விஜய் எப்படி சொன்னாரோ அதை போல தான் பாஜக சொல்லியிருக்கிறது. இப்போ கூட்டணிக்கு வர்றவங்க வரலான்ங்கிறது பொதுவான பார்வை தான். யாரையும் நீங்கள் வந்து தான் சேரணுங்கிறதுலாம் அது யாரு அந்த மாதிரி எந்த செய்தியும் கிடையாது சார். இல்லை, பப்ளிக்கு என்ன ஒப்பீனியன் வரும்? விஜய் வந்து பாஜகவை எதிர்க்கிறார், திமுகவை எதிர்க்கிறார், அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. ஆனால் விஜய் வருவார், சீமான் வருவார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எந்த அடிப்படையில் காமன் ஓட் போடுற காமன் மேன் என்ன யோசிப்பார்? அதாவது விஜய் வந்து தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தவுடன் அவருக்கு அந்த பாதுகாப்பை அளித்தது மத்திய அரசு. அவர் விரும்பி இருந்தால் தமிழ்நாடு அரசுட்டே அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி கேட்கவில்லை. அவர் டெல்லியை தான் கேட்டிருந்தார். அதனால அவர்களும் கள நிலவரத்தை பார்த்து அவர்கள் திரு விஜய் வர்ற இடத்துக்கு கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். அவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகர், அவருக்கு பாதுகாப்பு அவசியம் என்று கருதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மத்திய அரசு. மத்திய அரசை பற்றி இன்னொரு நண்பர் சொல்றாரு, இது தமிழ்நாட்டில் சித்தாந்த ரீதியாக கால் ஊன முடியாது அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகப்படியான கோயில் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதை வந்து பொய் பிரச்சாரத்தின் வழியாக உண்மையை அழித்து பொய்யை உண்மையாக்கி ஒரு பேச்சு தந்திரத்தால், பிரச்சார தந்திரத்தால் கோயில்களுக்கு, ஏன்னா கோயில் ஆன்மீக பூமி இல்லையா அது தமிழ்நாடு. ஆன்மீக மக்கள் இருக்கிற இடம், அதிகமான இடம். அவர் சொல்ற சித்தாந்தம் என்னது? கடவுள் மறுப்பு கொள்கை. தமிழ்நாடு இரையாகாது, ஆன்மீகம் உள்ள இருங்க. ஆன்மீக வேற, மதவெறி வேற. மதவெறி கட்சிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. ஏங்க கோயில் இல்ல கோயில் இருந்தா தானங்க பக்தர்கள் இருப்பாங்க. ஏங்க கோயில்கள் இருக்கிற இடத்துல தான் பக்தர்கள் இருப்பாங்க. கோயில் அதிகப்படியான கோயில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தானே கொஞ்சம் கடைசி கடைசி ரவுண்டு கொஞ்சம் இருங்க. அதாவது மக்களை உண்மையை ஒரு கோட் இருக்கு, பிரபலமான கோட், உண்மையை நிரூபிக்க ஆதாரம் தேவை, ஆனால் பொய்யை உண்மையாக்க உண்மையை மறைத்தால் போதும். அந்த வேலையை நீங்க கரெக்டா செய்துகிட்டு இருக்கீங்க. உங்களை போல விவாதங்கள்ல பேச வர்றவங்க, திமுகவுக்கு பேச வர்றவங்க பூரா பொய்ய பேசுறீங்க, உண்மையை பேசுறீங்க. ஆகையினாலதான் மக்கள் அதை நம்புறாங்க. அதற்கு முடிவு கட்ட வேண்டிய காலம் வெகு 2026 அதற்கு அரிச்சுவாடா எடுக்கப்படும். ஓகே, இறுதி கருத்து நான் திரு முஸ்தபா, இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் நீங்க சொல்றது கூட்டணியை கடைசி நேரத்தில் கூட அமைப்பாங்க தாவேகா அப்படின்றீங்க. அப்போ யார் வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுவரை உறுதி செய்யப்படாததுன்னா சீமானும் விஜயும் மட்டும் தான், 2 பேர் தான் உறுதி செய்யலை. மற்றவங்களாம் எங்கே போவாங்கன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. 2 பேரும் சேர வாய்ப்பு இல்லை, சேருவாங்க?
என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜயின் தலைமையிலுக்கு கூட்டணி அமைச்சர் அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அவர் தலைமையை ஏற்றுட்டு யார் வரார்களோ கண்டிப்பாக ஒரு மெக்கா கூட்டணி அமைப்பார். நான் அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்காக எம்பிக்காக கூட இருக்கிறார்களே தவிர அவர்கள் தேர்தல் நிலைப்பாடுன்னு வரும்போது கண்டிப்பாக மக்கள் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் இருக்குது என்ற நம்பிக்கை ஒரு கூட்டணி அமைப்பாங்க தானே சொல்லுவார். வேற ஏதோ சொன்னார் பாருங்க, தமிழ்நாட்டு புறம் கோவில் இருக்கு, இந்துக்கள் புறம் பாஜக தொண்டர் நினைச்சிட்டு இருக்கிறாரா? தமிழ்நாடு புறம் கோவில் இருக்கனால 2% விழுக்காடு வச்சுக்கிற பாஜகவுக்கும் இங்க இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உருவான இந்துக்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த தேர்தலில் 11% இல்ல பாஜக தனியா நினைச்சா 11%. பாஜக வந்து யார் தோல் தேவை, யார் தலை தேவை, அதுதான் சொல்றேன். பாஜகனால தமிழ்நாட்டில் தனியா நிக்கக்கூடிய தகுதி இல்லாத பாஜக தான் இன்னைக்கு வந்து விஜய் வரணும், இவங்க எடப்பாடியை கையை கட்டி போட்டு உட்கார வச்சு கூட்டணி அமைக்கணும், இந்த மாதிரி நிலையில பாஜக கொண்டு போறாங்க சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அதிமுக சின்ன பின்னமாக்கலையா? சீஃப் செக்ரட்டரி ரூம் ரைடு விடலையா? எவ்வளவு இடி ரைட பார்த்தோம், எவ்வளவு அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா அவரை கொண்டு போய் ஓபிஎஸ் கொண்டு போய் தர்மயுத்தத்தில் உட்கார வச்சுதான் இவங்க தான் சொல்லி வெளிப்படி அவரே சொன்னாரா இல்லையா? அப்ப பாஜக என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க தமிழகத்துல வந்து கழகங்கள் இல்லாத தமிழ் அதிமுக எப்படி அழிக்கணுமோ அவங்க வரணும்னு பாக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள், நீ வடநாட்டுல என்ன வேணா சதி செய்யலாம். தமிழ்நாட்டு மக்கள் அண்ணன் தம்பியா இருக்கிற பூமியில இப்ப இன்னும் நிறைய கோவில் பாதுகாக்கப்படும், சர்ச்சு பாதுகாக்கப்படும், மசூதி பாதுகாக்கப்படும், தர்கா பாதுகாக்கப்படும். இங்க வந்து உங்க மதவாத அரசியல், உங்க அரசியல், உங்க தாடி வச்சு அடிக்கிற அரசியல், உங்க ஜெய் ஸ்ரீராம் அரசியல் இங்க செல்லுபடியாக. திரு இடுமான கார்த்திக், தனித்தே தொடர்ந்து நிற்பது எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்குன்ற பார்வையை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் தனித்து நிற்கிறது நாம் தமிழருக்கு சாதகமான்ற கேள்வி வைக்கிறப்போ எதிர்கட்சிக்கு அது பாதகமா இல்லையா? இல்லை, அப்படி பார்க்க முடியாதுங்க. இப்போ தேர்தலில் வந்து சுயேட்சையாக போட்டி போடுறாங்க, அவங்க வாக்களிப்படுறாங்க. அப்போ சுயேட்சையாக போட்டிட்டு வாக்களிப்படுறதுனால அது ஒரு கட்சிக்கு சாதகம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுது, அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கான வேலையை செய்கிறோம். 26 அது வசப்படும், சாத்தியப்படும் அப்படின்னு நம்புகிறோம். 2024 வந்து நாங்கள் அங்கீகாரத்தை பெற்றோம், 26 அதிகாரத்தை பெறுவோம் அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் வந்து தாவேகா வந்த பிறகு ஒரு செயற்கையான கருத்துருவாக்கம் செய்யப்படுது. வாக்கு விழுக்காடு அங்கே போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு அப்படின்னு. தாவேகா உருவான பிறகு, தாவேகா வந்த பிறகு தான் விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குது. விக்கிரவாண்டி தேர்தல் காலத்தில் வாக்கு எத்தனை பேர் புறக்கணிச்சாங்க, நோட்டாவுக்கு எத்தனை பேர் போட்டாங்க, ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல், அவங்கள நிக்கல இல்ல, வர நிக்கல. அப்போ அந்த தாவேகாவோட வாக்காளர் எங்கே போனாங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இங்கே நாம் தமிழர் கட்சி 2016 முதல் முறையாக போட்டிடுச்சு. அதே தேர்தல் காலத்தில் விஜயகாந்த் தலைமையான மக்களை கூட்டணி போட்டி போட்டுச்சு. அவங்களும் மாற்றுங்கிற முழக்கத்தை வச்சாங்க. விஜயகாந்துக்கு 4வது தேர்தல். விஜயகாந்தோட தேமுதிக பெற்ற வாக்குக்கும் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குக்கும் விழுக்காடு வித்தியாசங்கிறது 1.5 விட கீழே தான். அதே போல் கமலஹாசன் 2018 வந்தார், 19 போட்டிட்டார். கமலஹாசன் வந்து நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்களை தான் பெற்றார். ரஜினிகாந்த் 2018 வர முற்பட்ட போது ரஜினிகாந்த் பின்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவுலேருந்து யாரும் போகலை. அதனால தாவேகாவோட வருகையால் யாருக்கு பாதிப்புன்னா விஜய்க்கு தான் பாதிப்பு. 26 பிறகு விஜய் உணர்வார். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். தனித்து போட்டியை உறுதி செய்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி யாருக்கு பாதிப்பு அப்படின்றதெல்லாம் தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும். தேர்தல் முடிவுகளுக்காக இன்னும் 1 வருடம் காத்திருக்கிற வார்த்தையில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றிகளை தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.